இந்த வீட்டு ஒரு குலையும் இருக்கும். பார்த்தா சாண்ட்ரா நீங்க இவ்வளவு தூரம் கமெண்ட் நீ வந்த அப்பா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோல வந்து 2 பேர் வீட்டுக்குள்ள என்ட்ரியை கொடுக்கறத காட்டுறாங்க. இது வரைக்கும் வியானா, பிரவீன் ராஜ், வாட்டர்மெலன் ஸ்டார் இவங்கலாம் வந்திருக்காங்கல்ல, அந்த மாதிரி அப்சரா வந்திருக்காங்க, அதே மாதிரி ரம்யா ஜோ வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் இந்த ப்ரோமோல நடந்தது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க லைக் போடாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து அடுத்த வாரத்தோட முடிய போகுது. இந்த வாரத்தில் முடிக்கல, அடுத்த வாரத்தோட தான் முடிய போகுது. இந்த வாரத்தில் ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்காங்க. திரும்பி ஆதிரை என்ட்ரி கொடுப்பாங்களா என்னன்றது தெரியலங்க. அதே மாதிரி வந்து பார்வதி கமருதீன் வர வாய்ப்பில்லை. ஏன்னா அவ்வளோதான், பார்வதி கமருதீன் இந்த இடத்துக்கு வரப்போறது இல்லை. அந்த டாப்பிக்கை பற்றி யாருமே பேசவும் போகிறது இல்லை. ஏன்னா பிக் பாஸ் சொல்லி தான் அனுப்புறாரு, நீங்கள் அந்த இஷ்யூவை பற்றி மட்டும் பேசவே கூடாது. அதே மாதிரி வந்து அவுட் சைடில் நடக்கிற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்புறாரு. பார்வதி கமருதீன் திரும்பி வரதுக்கான வாய்ப்பில்லை. மற்றபடி எல்லாருமே வருவாங்க. துஷார் எப்போ வராருன்னு தெரியல. ஏன்னா வந்து இன்னும் 2-3 நாளில் எல்லாரும் வரணும். கனி வரணும், துஷார் வரணும், நிறைய பேர் இன்னும் வராமல் இருக்காங்க. அவங்களாம் அடுத்தடுத்து என்ட்ரி கொடுப்பாங்க போல. ஸோ இப்போ பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு தந்திருக்காரு. அதாவது இங்கே இருக்க ஒரு 6 பேருமே வந்து டிசர்விங்காக இல்லையான்றதை அப்பப்போ உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் இந்த டாஸ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கு. வியானா தான் அந்த டாஸ்க் லெட்டரை படிக்கிறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே வந்திருக்க எல்லாருக்கும் உங்கள் எல்லா மனசுக்குள்ளேயும் இந்த ஒரு கேள்வி தான் ஓடிட்டு இருக்கோம். அது என்னன்னா, இவங்கெல்லாம் டாப் 6ல வந்துட்டாங்களா? இவங்கெல்லாம் டாப் 6க்கு ஒர்த்தே கிடையாது. அதுக்கு நானே அந்த பொசிஷனுக்கு இருந்திருப்பேனே, நானே இவங்களை விட பெட்டருன்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல, அதை பற்றி வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா வந்து உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த டாப் 6ல இருக்காங்கல்ல, இதில் நிறைய பேர் டிசர்விங்கே கிடையாது. நான் ஒருத்தர் தான் பர்டிகுலராக டிசர்விங் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் வந்து நீ எதுக்குடா அவர் மேலேயே வன்மத்தை காமிச்சிட்டு இருக்கன்னு சொல்லுவீங்க. சபரி தாங்க. உண்மை என்ன தெரியுமா, நீங்கள் மற்றவங்க கிட்டயாவது எனக்கு நான் விக்ரமெல்லாம் கூட வந்து ஓகேன்னு ஏற்றுப்பேன். ஏன்னா விக்ரம் பிக் பாஸ்ல என்ன பண்ணுமோ அதை பண்ணாரு. தப்பு சரியெல்லாம் வேணாம், ஆனால் அவர் பண்ணாரு. ஆனால் சபரி எதுவுமே பண்ணலங்க. நீங்கள் ஹைலைட்டாக சபரி 2-3 இன்சிடென்ட் தான் சொல்ல முடியும். அதனால தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். அரோரா கூட சரி 50 நாள் எதுவுமே பண்ணல, ஆனால் 50 நாளுக்கு மேலே ஒரு கேம் ஆடினாங்க. ஆனால் சபரி எதுவுமே பண்ணல. இப்போ சாண்ட்ரா நிறைய நெகட்டிவிட்டி இருக்கு, ஆனால் ஏதோ ஒன்று பண்ணாங்க. சபரி அப்படி பண்ணதே எனக்கு தெரியல. நல்லவர்ன்ற பேர் வாங்கிக்கலாம், மற்றபடி அவர் கேம்லாம் விளையாடலங்க. சரி, இந்த வீடியோட கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ரம்யா ஜோ வராங்க. ரம்யா ஜோ என்ன சொல்றாங்கன்னா, சாண்ட்ராவை தான் நான் சொல்றேன், நான் பார்த்த சாண்ட்ரா நீங்க இல்ல, நீங்க நல்லா கேம்லாம் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிங்க, ஆனா அதுக்கப்புறம் கேம்லாம் நீங்க விளையாடல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்க கூட கம்பேர் பண்ணா நானே டிசர்விங் தான், நானே இந்த இடத்துக்கு டிசர்விங்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ரம்யாலாம் எந்த விதத்திலையும் டாப் 6க்கு டிசர்விங்கே கிடையாது. இங்க சொல்றதுக்கு வேணா சொல்லிக்கலாம், மற்றபடி சாண்ட்ரா கொஞ்சம் கம்மியா விளையாடியே டாப் 6க்கு வந்துட்டாங்க. அதுக்காக ரம்யா விட மொக்கன்னு நான் ஏத்துக்கவே மாட்டேன். அது ரம்யாவோட கருத்து. அதாவது ரம்யா உங்க கூட கம்பேர் பண்ணா நானே பெட்டர்னு சொல்றாங்க, ஆனா பெட்டர் கிடையாதுன்றது தான் என்னோட நிலைப்பாடுங்க. சரியா? அடுத்ததா வந்து சொல்றதுக்கு யார் வராங்கன்னா, அப்சரா வராங்க. அப்சராவை பொறுத்த வரைக்கும் அவங்க 2-3 வாரம் தான் இருந்தாங்க. அவ்வளோக்கு தான் அவங்க கிட்ட கேமே இருந்ததுங்க. யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, அமைதியா இருந்துட்டு போனோம்னு நினைச்சாங்க. அதெல்லாம் பிக் பாஸ்ல வேலைக்கு ஆகாது. அதனால அவங்க 2-3 வாரத்திலேயே போயிட்டாங்க. அதே மாதிரி அவங்க சொன்னது தாக்குதலா சொல்ல. இப்ப ரம்யா சொன்னது உங்களை விட நானே பெட்டர்னு சொன்னாங்கல்ல, ஆனா அப்சரா அதை வேற மாதிரி சொன்னாங்க. அதாவது உங்களை விட நான் பெட்டர்னு சொல்ல, டாப் 6க்கு நீங்க கரெக்டான ஆள் கிடையாது. ஏன்னா டாப் 6க்கு வர அளவுக்கு நீங்க பெருசா எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க. ஸோ இது ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து சாண்ட்ரா வந்து பண்ணதுக்கு டாப் 6ன்றது கொஞ்சம் ஓவரான பொசிஷன் தான். சாண்ட்ரா அந்த அளவுக்கு எதுவும் பண்ணல. ஒரு வாரம் 2 வாரம் தான் அவங்களோட மொத்த கேமே இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லா டிராமா கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அப்சரா சொன்ன விதம் கரெக்டா இருந்தது. சரி, அடுத்ததா பிரவீன் ராஜ் வராரு. பிரவீன் ராஜ் வந்து யாரை பார்த்து ஆச்சரியப்படுறாருன்னா, அரோராவை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. நியாயமா பிரவீன் ராஜ் வந்து அரோராவை பார்த்தோம் ஆச்சரியப்படணும், அதே மாதிரி சபரியை பார்த்தோம் ஆச்சரியப்படணும். தெரியல, அவர் அரோரா பேர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து நீ எப்படி வந்து 50 நாள், அதாவது இந்த 6வது பொசிஷன் வரைக்கும் வந்தன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டாப் 6 வரைக்கும் நீ வந்து எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அரோராவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 நாளுமே எதுவுமே பண்ணலங்க. ஏன்னா விஜய் சேதுபதி கிட்ட எவ்வளவு வாட்டி வந்து இவங்க மொக்க வாங்கியிருக்காங்க தெரியுமா? ஸ்டார்டிங்லாம் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா பாராட்டுதாங்க. இப்போ நிறைய பேர் வந்து விஜய் சேதுபதி எதுக்கு எடுத்தாலும் வந்து அரோராக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, சப்ஸ்கிரைபர் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணுறீங்க. ஆனால் இதே விஜய் சேதுபதி 50 நாள் அரோராவை நிறையா கலாய்ச்சிருக்காரு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறத்துல இருந்து தான் அரோராவோட கேமில் நல்ல முன்னேற்றம்லாம் தெரிஞ்சது. உண்மையிலே முன்னேற்றம் தெரிஞ்சது. ஓகேவா? அடுத்ததாக வந்து வியானா வந்து பேசுறதுக்காக வராங்க. வியானா வெளியே இன்டர்வியூவில் சொன்னது தான். ஏன்னா வந்து சபரி அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணாருன்னு பார்த்தா ஒரு வெங்காய செடி வச்சிருக்காரு, அது மட்டும் தான் அவர் பண்ணாருன்ற மாதிரி இன்டர்வியூலலாம் போட்டு சபரியை பொழந்துட்டு இருந்தாங்க. இங்கேயும் அதான் சொல்கிறாங்க,
சபரிலாம் வந்து எப்படி நீங்க இந்த டாப் 5க்கு வந்தீங்கன்றது யோசிச்சு பார்க்கவே அதிர்ச்சியா இருக்கு, பான்ற மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுதாங்க ஆக மொத்தத்தில் பாருங்க, இதுல கூட விக்ரமோட பேர் வரலங்க, கானா வினோத் பேர் வரல. ஸோ கானா வினோத் ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்காரு. அதே மாதிரி விக்ரம் வந்து கேம் விளையாண்டதா எல்லாருமே நினைக்கிறாங்க. டாப் 6க்குன்னு ஒரு கேம் அவர் போட்டிருக்காருன்னு எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க கூட நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.